வணக்கம் பவித்ரா. கடந்த சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார்கள். இவர்கள் நேற்று அதிகாலை நெடுந்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படை 3 விசைப்படகையும் 22 மீனவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தியது. அதன் பின்பு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு வருகின்ற 5ஆம் தேதி வரை நீதிமன்றமானது சிறையை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசை வலியுறுத்தி உடனடியாக மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்ய கோரி இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தை நேற்று அறிவித்தார்கள். அதன்படி இன்று காலை முதல் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தமானது துவங்கியுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்று நாளை கரை திரும்புவார்கள், வழக்கமான ஒன்று. இந்நிலையில் இந்த வேலைநிறுத்தமானது தற்போது தொடங்கியுள்ளது. இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தால் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஏற்கனவே மீன்பிடி தடைகாலம் முடிந்து 2 கடல் மட்டுமே அவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள நிலையில் கைது நடவடிக்கையை இலங்கை கடற்படை மேற்கொண்டுள்ளதால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். மீன்பிடி தடைகாலத்துக்கு பின்பு சுமூகமாக மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார்கள். குறிப்பாக இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும், இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் தற்போது அந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேறாமல் தேர்தல் காலம் என்பதால் அதற்கான வழிவகையும் செய்யவில்லை என்றும் அரசு தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடைபெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்யும் போது தமிழக முதல்வர் கடிதம் எழுதுவதோடு மட்டும் நிறுத்திவிடுகிறார். தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். பவித்ரா.